ரீசெண்டாக தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்கிற சைனீஸ் கொரியன் சீரிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். யூத் இது சைனீஸ் ட்ராமா சீரிஸ். இதில் 24 எபிசோட்ஸ் இருக்குது. IMDb ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. லைவான் இது கொரியன் லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா சீரிஸ். 12 எபிசோட்ஸ் இருக்குது. IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. அன்லாக் மை பாஸ் இது ஒரு கொரியன் ஃபேண்டசி த்ரில்லர் சீரிஸ். 12 எபிசோட்ஸ் இருக்குது. IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. ஹலோ மை கேர்ள் இது ஒரு சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமா சீரிஸ். 24 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. இது அமேசான் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ளவர் க்ரூ ஜர்சன் மேரேஜ் ஏஜென்சி இது ஒரு கொரியன் லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்குது. ஸ்வீட் அண்ட் சால்ட்டி ஆஃபீஸ் இது ஒரு கொரியன் லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா சீரிஸ். 20 எபிசோட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்வீட் ஸ்ட்ராபெரிஸ் இது ஒரு போர்ச்சுகீஸ் ரொமான்டிக் ட்ராமா சீரிஸ். IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. அமேசான் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. எமர்ஜென்சி கப்பல் இது ஒரு தாய் மெடிக்கல் ட்ராமா சீரிஸ். 21 எபிசோட்ஸ் இருக்குது. IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இது MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக தமிழ் டப்டில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் சீரிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லாக்கர் பை எ சர்ச் ஃபார் ட்ரூத் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்குது. இது தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அமெரிக்கன் பிரைம்வெல் இது ஒரு வெஸ்டர்ன் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. இது தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தி பிட் இது ஒரு மெடிக்கல் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 15 எபிசோட்ஸ் இருக்குது. இது ஹூலுலையும் டிஸ்னி ப்ளஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக CB ஸ்ட்ரைக் தி இங்க் பிளாக் ஹார்ட் இது ஒரு பிரிட்டிஷ் கிரைம் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. ஆரோ சீசன் 1 இது ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் ட்ராமா சீரிஸ். 23 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ டிஸ்கவரி தமிழில் அவைலபிளாக இருக்குது. தி ஹண்டிங் பார்ட்டி இது ஒரு அமெரிக்கன் கிரைம் ட்ராமா சீரிஸ். இதுக்கு IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்கிற இந்தியன் சீரிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். பிளாக் வாரண்ட் இது ஒரு ஹிந்தி ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பாட்டல் லாக் 2 இது ஒரு ஹிந்தி த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். இதில் மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க. இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தி ரோஷன்ஸ் இது ஒரு ஹிந்தி டாக்குமெண்ட்ரி சீரிஸ். இதில் மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக சிவாரப்பள்ளி இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் காமெடி சீரிஸ். இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இது அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக தி சீக்ரெட் ஆஃப் தி ஷெல்டர்ஸ் இது ஒரு ஹிந்தி மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ். இதில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.